ஹாய் ஆல். என்னோடய ஃபேமிலியிலேருந்து லண்டன் ஃப்ரான்ஸ் வந்து வெக்கேஷன் போயிருந்தாங்க. அங்கேருந்து நம்ம ஸ்ரீகுட்டிக்காக டாய்ஸும் சாக்லேட்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒன் பை ஒன்னாக என்னென்ன கொண்டு வந்திருந்துக்கான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பபிள் கன் தான். இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ளூ கலரில் நல்லா க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கே. அதில் வந்து ஒரு 2 சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அந்த நம்ம உள்ள பபிள் பண்ணுற சொல்யூஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து $3.50. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை உள்ளே லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிவிட்டு அங்கே கொடுத்துருக்கிறத ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு நல்லா பபிள்ஸ் அழகாக வந்துடும். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கிட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் இருந்ததுன்னா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாண்டு செட்டு தான். மண்ணில் விளையாடுறதுக்கு இந்த பார்க்லாம் போனோன்னா மண்ணில் வந்து விளையாடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிட்டு இது. இதில் வந்து அந்த மண் எடுக்கிறது, ஸ்கூப் பண்ணுறது, அப்புறம் ஷேப் பண்ணுறதுக்கு அந்த தேல் மாதிரி ஒரு ஷேப் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது. தேல் தான் நினைக்கிறேன், தேலா கிராபாக தெரியல எனக்கு. அடுத்து வந்து இது வந்து ஒரு ஹார்ஸுன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து $1.50. ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரான்ஸ் போயிருந்தாங்கன்னு சொல்லியிருந்ததில்ல. ஃப்ரான்ஸில் வந்து ஈஃபில் டவர் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எங்கே போகிறோமோ அங்கே என்ன ஸ்பெஷலோ அதை கொண்டு வந்துடுறது. அதனால் ஈஃபில் டவர் இருக்கிறதுனால அதை வந்து ஒரு குட்டி இதுவாக வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்து வந்து இது வந்து ஸ்ரீகுட்டிக்கான வாட்டர் பாட்டில். இது வந்து ஒரு 750 ml. இதோட ப்ரைஸ் வந்து $14 நினைக்கிறேன். இது வந்து ப்ரைஸ் எல்லாம் வந்து கன்ஃபார்மாக தெரியாது, அதில் ஸ்டிக்கரில் இருக்குது. அதனால் என்ன ப்ரைஸு இதுதான் நினச்சிட்ருக்கேன். இதோட இந்தியன் மணியும் நீங்களே கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு இந்த கிஃப்ட்ஸ்லேயே பிடிச்சது இந்த ட்ரெயின் தான், கீ ட்ரெயின். இதோட ப்ரைஸ் வந்து $16, 16.9, டோட்டலாக அரௌண்டாக ஒரு $17 வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற கிட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதிலே வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்ரி எப்படி எல்லாமே கொடுத்துருக்காங்க. எனக்கு வாங்கிட்டு வந்தவங்க வந்து இதுக்காகவே பேட்ரியும் கூட சேர்ந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது ட்ரெயின் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். கலர்ஃபுல்லாக இருக்குது. கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தா ரொம்பவே அழகாக இருக்கும். எவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இது எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவங்க பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன விஷயம்லாம் அதில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு கிட்ஸுக்கு வந்து சேஃபாக இருக்கிற மாதிரி நான் காட்டுறேன். இது வந்து ஆன் ஆஃப் பட்டன். அப்புறம் மிடில் வச்சோன்னா லைட்ஸ் மட்டும், சில குழந்தைங்களுக்கு மூவ் பண்ண வேண்டாம், பட் கலர்ஃபுல்லாக லைட்ஸ் மட்டும் காட்டணுன்னா அது லைன் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த பேட்ரி போடுறது வந்து லாக் வந்து ஓப்பன் ஆகக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஸ்க்ரூ மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம அதில் வந்து பேட்ரி ஃபிட் பண்ணிக்கலாம். பேட்ரி வந்து ஒரு 3 பேட்ரி தான் இதில் போடணும். இந்த பேட்ரியும் இது கூடவே சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் $4. இதை கட் பண்ணிவிட்டு பேட்ரியை உள்ளே ஃபிட் பண்ணிட்டேன். சேம் ஃபிட் பண்ணோன்னே நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு மிடில் பட்டன் ப்ரெஸ் பண்ண இந்த மாதிரி லைட்ஸ் வரும். சில குழந்தைங்களுக்கு லைட்ஸ் மட்டும் போதும், அவங்களுக்கு வந்து அந்த மூவ் பண்ணுறது வேண்டான்னு விட்டுடலாம். இப்போ பொதுவாக ட்ரெயின் சும்மா ஓட வேண்டாம்னா இந்த மாதிரி ஒரு லாக் இருக்குது, அந்த டேப்பை மூடி வச்சா போதும். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ட்ரெயின் ஓடுறதே எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. கிட்ஸுக்கு இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வந்து எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா. நெக்ஸ்ட் வந்து அகெயின் இன்னொரு ட்ரெயின். இது வந்து 15.99, அதாவது அரௌண்ட் $16 கிட்ட வருது. இது வந்து ஒரு க்ரீன் கலர் வின்டேஜ் ட்ரெயின் மாதிரி. இது வந்து நான் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிடலான் இருக்கேன். ஏன்னா ஸ்ரீகுட்டிக்கு ஒரு டாய்ஸ் போதும், எதுக்கு இத்தனை டாய்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணணும், அடுத்து வர குட்டிக்காக அதை வச்சிடலான்னு வச்சுட்டேன். அடுத்து அங்கேருந்து கொண்டு வந்த சாக்லேட்ஸ் தான். சில சாக்லேட்ஸ் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இது என்னோடய ஃபேவரெட்டு. இது அப்படியே பார்க்க ஷீஷெல் மாதிரி அந்த ஷேப்ஸோடு இருக்கும். பட் என்னென்னா கொண்டு வந்த டைமில் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. அதனால தான் இது நான் காட்ட முடியல. ஃபுல்லாக மெல்ட் ஆகி ஷேப்பே போயிடுச்சு. அடுத்து வந்து ஃபெரோ ரோஷர். இது எல்லாருக்கும் பிடிச்சது தான், எல்லாருக்கும் ஃபேவரட்டானது. வந்த உடனே ஓப்பன் பண்ணி அதில் 5 பீசஸ் சாப்பிட்டாச்சு.
அடுத்து இது வந்து ஜிஞ்சர் அண்டு ஆரஞ்சு ஃப்ளேவர். இதுவும் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச சாக்லேட்ஸ் தான். அடுத்து வந்து லண்டன் ஒரு பிராண்டு. இதில் வந்து மில்க் சாக்லேட் ஏசில் நட்ஸோடு வருது. ரொம்பவே சூப்பராக இருந்தது இதோட டேஸ்ட்டு. இந்த மாதிரி பேக்கெட்ஸில் வந்து ஒரு அரௌண்ட் எவ்வளோ சாக்லேட்ஸ் இருந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ரொம்பவே பேக்கிங்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. உள்ளே வந்து அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஏசில் நட்லாம் கட் பண்ணி அதில் சாக்லேட்டோட மிக்ஸ் ஆகிருக்கு. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அடுத்து வந்து இந்த ஃபெரோ ரோஸ்டரில் வந்து 3 ஃப்ளேவர் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து சாக்லேட் ஃப்ளேவராக, இது என்ன ஃப்ளேவர் எனக்கு தெரியல. சாப்பிட்டப்போ எனக்கு அவ்வளோவா இது பிடிக்கல. இந்த ஃப்ளேவர், இந்த கலர் எனக்கு பிடிக்கல. டேஸ்ட்டுமே வந்து அந்த அளவுக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஃபெரோ ரோஸ்டர்லாம் இங்கேயே நம்மளுக்கு கிடைக்கும். லூலு மால் போனீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ப்ளஸ் நல்ல ஆஃபர்ஸோடு கிடைக்கும். ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. இது சாப்பிட்றதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த ஃபெரோ ரோஸ்டர்லாம். அடுத்து வந்து இந்த ஒயிட் கலர் தான். இது வந்து ஒரு கோக்னட் ஃப்ளேவர்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோவா தெரியல இது என்ன ஃப்ளேவருன்னு. பட் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. எனக்கு ஃபெரோ ரோஸ்டர்லேயே பிடிச்ச ஃப்ளேவர்னால் இது தான் பிடிச்சிருந்தது. மேலே இருக்கிறதுல அந்த கோக்னட்டோட ஸ்ட்ரெட்டட் கோக்னட் மாதிரின்னு நினைக்கிறேன். அது கோக்னட் பீஸ் தான் நினைக்கிறேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. உள்ளே வந்து ஒரு ஆல்மண்ட், ஒரு பீஸ் ஆல்மண்ட் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் ஃபெரோ ரோஸ்டர்னாலே தெரியறது இந்த ஏசில் நட்டு, இந்த ஆல்மண்டு இதெல்லாம் போட்டு வர இந்த சாக்லேட் தான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ஃபேவரட் இது தான். ஒன் பை ஒன்னாக வந்த சாக்லேட்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கே சரியாக இருக்குது. இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் நிறைய சாக்லேட்ஸ்லாம் எடுத்துக்கக்கூடாது. ரொம்ப சாக்லேட்ஸு ரொம்ப இதெல்லாம் எடுத்துக்கூடாது. பட் இவ்வளோ வந்திருக்கா, என்ன பண்ணுறது தெரியல. வச்சு சாப்பிடணும் போல் இருக்குது. வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, கணக்கே இல்லாமல் சாப்பிட்டுட்டேன். இதில் பாதி அளவுக்கு காலி பண்ணிட்டு தான் நான் இந்த வீடியோஸே போடுறேன். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லா சாக்லேட்ஸும். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.